7/9/2025 தினத்தந்தி செய்திகள். நகரம் ஓகேங்களா? காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம், அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்படியே ஒருங்கிணைந்த செய்திகள் மாதிரி உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 செய்திகள் கிட்ட இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆலந்தூரில் ஒரு மேட்ரு. அதை மது அருந்தும்போது தகராறு, மது பாட்டிலால் நண்பரை குத்தி கொன்ற தொழிலாளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே மாதிரி ஆலந்தூரில் திடதிரவ வள மேலாண்மை திட்டம் இராணுவ துணை தளபதி தொடங்கி வைத்தார். அந்த மாதிரி. அப்புறம் மதுராந்தகம். மதுராந்தகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆமாம், வில்வராய நல்லூர் ஊராட்சியில் நேரடி கொள்முதல் நிலையத்தை திறக்க விவசாயிகள் கோரிக்கை. அப்புறம் செங்கல்பட்டில் ஒரு செய்தி. அது என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி மூலம் இன்று நடக்கிறது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கு தேர்வு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 21,689 பேர் எழுதுகிறார்கள். அப்புறம் செங்கல்பட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்த அழைத்து சென்றபோது போலீஸாரை தாக்கிவிட்டு சங்கிலி திருடர்கள் 2 பேர் தப்பி ஓட்டம். அப்புறம் வண்டலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி. ஆமாம், +2 மாணவி தூக்கு போட்டு தற்கொலை. ஆமாம், பெற்றோர் திட்டியதால் வெவ்வேறு முடிவு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க காஞ்சிபுரம் சந்திர கிரகணம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் நடை அடைப்பு. கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. அப்புறம் செங்கல்பட்டு தான். சிங்கபெருமாள் கோவில் ஊராட்சியில் தேங்கி நிற்கும் மழை நீரால் பொதுமக்கள் அவதி. சாலையை சீரமைக்க கோரி வேண்டுகோள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் விளைநிலங்களை அழித்து கொண்டு வரப்படும் பரந்தொரு விமான நிலைய திட்டத்துக்கு அதிமுகவே காரணம். சீமான் பேட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், செங்கல்பட்டு தான். மோட்டார் சைக்கிளில் சென்றபோது விபத்து. சரக்கு வேன் மீது மோதல். 10ஆம் வகுப்பு மாணவன் பலி. அப்புறம் சிறுவர் சிறுமிகளுக்கு பாலியல் சீண்டல். மளிகை கடைக்காரர் கைது. ஆலந்தூர். அப்புறம் காஞ்சிபுரம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 2 பஸ்கள் மோதி விபத்தில் 42 பேர் காயம். இதுதான். இது அப்படியே நம்ம கொஞ்சம் விரிவாக போய் பார்க்கலாம். ஆமாம், இப்போ இந்த செய்திகள்லாம் பார்த்துட்டோம். சரி, அப்படியே விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஆலந்தூர் செப்டம்பர் 7. மது அருந்தும்போது தகராறு. மது பாட்டிலால் நண்பரை குத்தி கொன்ற தொழிலாளி. மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் மது பாட்டிலால் நண்பரை சரமாரியாக குத்தி கொன்ற தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். நண்பர்களுக்குள் தகராறு. சென்னையை அடுத்த முட்டுக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ரூபன் என்ற எமானுவேல், வயது 56. இதேபோல் கானத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரகுபதி என்ற ரகுமான் கான், 37. நண்பர்களான இவர்கள் இருவரும் கூலி வேலை செய்து வந்தனர். நண்பர்கள் இருவரும் நேற்று மாலை கானத்தூரில் உள்ள மது கடைக்கு சென்று மது வாங்கினர். பின்னர் மது கடைக்கு அருகில் அமர்ந்து இருவரும் மது அருந்தினர். மது போதையில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மது பாட்டிலால் குத்தி கொலை. இதனால் ஆத்திரம் அடைந்த ரகுபதி மது பாட்டிலை உடைத்து நண்பரான ரூபனை சரமாரியாக குத்தி கொலை செய்தார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். இதனால் ரகுபதி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இது குறித்து அப்பகுதி மக்கள் கானத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இன்ஸ்பெக்டர் மகுடீஸ்வரி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று கொலையான ரூபன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் ரகுபதியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அடுத்து கீழே ஒரு செய்திங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிங்கமலை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் சார்பில் திடதிரவ வள மேலாண்மை திட்டம் இராணுவ துணை தளபதி தொடங்கி வைத்தார். செய்து பாருங்க இந்த ஃபோட்டோகிராஃபை. ஓகேவா? ஓகே, பார்க்கலாம் செய்தி என்னன்னு பார்ப்போம். ஆமாம், பரிங்கமலை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் சார்பில்
திட திரவ வள மேலாண்மை திட்டம் இராணுவ துணை தளபதி தொடங்கி வைத்தார். ஆலந்தூர் செப்டம்பர் 7. சென்னையை அடுத்த பரங்கிமலை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் போர்டு சார்பில் இராணுவ வீரர்கள் வசிக்கும் முகுந்து ஒரு என்னங்க ஆமாம் முகுந்து அது இங்க வரேன் அது சரியாக தெரியல. ஆமாம் முகுந்த வரதராஜன் காலனி குடியிருப்புக்குள் பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டத்தில் திட மற்றும் திரவ வள மேலாண்மை திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் பரங்கிமலை இராணுவ அதிகாரிகள் பயிற்சி மைய துணை தளபதி மேஜர் ஜெனரல் எஸ் முருகேசன் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று தரம் பிரித்து குப்பைகளை பெற 3 சக்கர சைக்கிள் வண்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திடக்கழிவு பிரிப்புக்காக 140 ஜோடி சிவப்பு மற்றும் பச்சை குப்பை தொட்டிகளை கண்டோன்மெண்ட் போர்டு தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் வினோத் விக்னேஸ்வரன், போர்டு நியமன உறுப்பினர் PA குணா, திட மேலாண்மை வல்லுநர் சீனிவாசன், சென்னை பஞ்சாப் அசோசியேஷன் அனுஜ் திங்ரா ஆகியோர் விநியோகித்தனர். ஓகே சரி. திடவள மேலாண்மையில் உள்ள செயல்முறைகளில் உலர் இலை உரமாக்கல், மாடி தோட்டங்கள், சமையல் அறை தோட்டங்கள், கட்டுமானம் மற்றும் இடிப்பு வள மையங்கள் மற்றும் மக்காத வளங்களை வளங்களை 169 வகைகளாக பிரித்து உரம் தயாரித்தல், பிற பொருட்கள் விற்பனை செய்ய திட்டமிட்டப்பட்டு உள்ளன. திரவ வள மேலாண்மை மூலம் கண்டோன்மெண்ட் பகுதிக்குள் கல்வாழை தோட்டங்கள், வாழை தோட்டங்கள், அப்புறம் உயிர்வாயு ஆலைகள் மற்றும் கொசு இல்லாத முயற்சிகள் போன்றவற்றிற்கு அப்புறம் குளியலறை, சமையலறை போன்றவற்றிலிருந்து வெளியேறும் நீரை சுத்திகரித்து பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல திட மற்றும் திரவ வள மேலாண்மை திட்டம் சென்னையில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படுகிறது என கண்டோன்மெண்ட் போர்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரு நல்ல விஷயமா படுது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க சந்திர கிரகணம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் நடை அடைப்பு, கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. ஓகேங்களா, இதோ இங்கே இருக்குது அந்த செய்தி. பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, காஞ்சிபுரம் செப்டம்பர் 7 பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு சந்திர கிரகணம் நடைபெற உள்ளதால் அதை முன்னிட்டு அன்றைய தினம் காலை 9 மணி முதல் இரவு வரை பக்தர்களுக்கு சாமி தரிசனத்துக்கு அனுமதி கிடையாது. மறுநாள் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் தேதிங்க, நாளைக்கு 8/9/25 திங்கட்கிழமை வழக்கம் போல் கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிங்கப்பெருமான் கோவிலுங்க. செங்கல்பட்டு செப்டம்பர் 7 சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் தேங்கி நிற்கும் மழை நீரால் பொதுமக்கள் அவதி, சாலையை சீரமைக்க கோரி வேண்டுகோள். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் 12 வார்டுகள் உள்ளன. இதில் 1வது வார்டில் கிளை நூலகம் உள்ளன. இதனால் இந்த தெருவுக்கு நூலக தெரு என்று பெயர். இந்த தெருவை தாண்டி சிங்கப்பெருமாள் கோவில் மின் வாரியம் அலுவலகம் உள்ளது. ஆப்பூர், சேந்தமங்கலம், சிங்கப்பெருமாள் கோவில், கொண்டமங்கலம், ஆஞ்சூர், தென்மேல்பாக்கம், கருநீளம் உள்ளிட்ட 10க்கு மேற்பட்ட ஊராட்சிகளை உள்ளடக்கியது இந்த மின் வாரிய அலுவலகம்.
மேலும் இந்த கிராம மக்கள் அனைவரும் இங்கு வந்துதான் மின் கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் மின் சம்பந்தப்பட்ட புகார்களை எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும் என்றால் இந்த தெருவில் தான் வர வேண்டும். இந்நிலையில் அந்த தெருவில் மழை நீர் வடிகால் கால்வாய்கள் அடைக்கப்பட்ட நிலையில் நூலக தேர்வு ஆரம்பத்திலிருந்தே பள்ளங்கள் உள்ளன. நூலக தெருவில் ஆரம்பத்தில் இருந்தே பள்ளங்கள் உள்ளன. இதனால் அங்கு எப்போதும் மழை நீர் மற்றும் கால்வாய் நீர் தேங்கி காணப்படுகிறது. தற்போது வேகமாக காய்ச்சல் பரவி வரும் அப்பகுதியில் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகின்றன. எனவே பொதுமக்கள் நலன் கருதி அந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து உள்ளனர். அப்படியே மேலே இங்கே இருக்கிற செய்தியும் பார்த்துடலாம். நான் ஏற்கனவே படிச்சுட்டேன். நகரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, மதுராந்தகம் செப்டம்பர் 7 வில்வராய நல்லூர் ஊராட்சியில் நேரடி கொள்முதல் நிலையத்தை திறக்க விவசாயிகள் கோரிக்கை. நான் பார்த்துடுவோமா? செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வில்வராய நல்லூரில் நேரடி கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. மதுராந்தகம் சுற்று வட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் அறுவடை முடிந்து நெல் மூட்டைகளை மதுராந்தகம் அடுத்த வில்வராய நல்லூர் பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைத்து காத்திருந்து வருகின்றனர். அந்த பகுதியில் அடிக்கடி மழை பெய்வதால் நெல் மூட்டைகள் நனைந்து வீணாகி வருகின்றன. எனவே விவசாயிகளின் பயன் பெறும் வகையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து அங்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்படியே கீழே ஒரு செய்திக்குது. வண்டலூர் +2 மாணவி தூக்கு போட்டு தற்கொலை, பெற்றோர் திட்டியதால் விபரீத முடிவு. வண்டலூர் செப்டம்பர் 7. வண்டலூரில் பெற்றோர் திட்டியதால் மனம் உடைந்த +2 மாணவி சரியா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். +2 மாணவி செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட தொல்காப்பியம் தெருவைச் சேர்ந்தவர் திருமலை. இவரது மகள் கமலி வயது 16, சின்ன பொண்ணு போலகுது. தனியார் பள்ளியில் +2 வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் கமலியின் தம்பி செல்போனில் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருந்தான். இதனால் கமலி தம்பியிடம் இருந்து செல்போனை பிடுங்கி பாஸ்வேர்டு போட்டு லாக் செய்துள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த அவரது தம்பி பிரதீப் செல்போனை கீழே போட்டு உடைத்துள்ளார். இது சம்பந்தமாக அக்கால் தம்பி இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது. இதனை அறிந்த பெற்றோர் கமலியை திட்டியுள்ளனர். தூக்கு போட்டு தற்கொலை. இதனால் மனமுடைந்த கமலி படுக்கை அறையின் கதவை தாழ்பால் போட்டு கொண்டு நீண்ட நேரம் திறக்காமல் இருந்தார். சந்தேகப்பட்ட பெற்றோர்கள் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்றனர். அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது கமலி தூக்கில் தொங்கிக் கொண்டு இருந்த நிலையில் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியாக அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். அங்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்துவிட்டு கமலி ஏற்கனவே உயிர்ந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து ஓட்டேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து கமலி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் வண்டலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி கீழே ஒரு செய்தி அதையும் பார்த்துடுவோம். இன்னும் ஒரு 2-3 செய்திகள் இருக்கிறது. பார்த்துட்டா நகரம் செய்தி முடிவடைந்து விடும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, காஞ்சிபுரம் செப்டம்பர் 7 விளை நிலங்களை அழித்து கொண்டு வரப்படும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு அதிமுகவே காரணம். சீமான் பேட்டி. விளை நிலங்களை அழித்து கொண்டு
வரப்படும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு அதிமுகவே காரணம் என காஞ்சிபுரத்தில் சீமான் பேட்டி அளித்தார். பொதுக்கூட்டம். நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் சொந்த நிலத்தில் அகதிகளாக வாழும் தமிழர்கள் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் காஞ்சிபுரம் பஸ் நிலையம் எதிரில் நடைபெற்றது. கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். கூட்டத்திற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடம் பேசும்போது கூறியதாவது: சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் 1300 800 அது சரியாக தெரியலங்க, 1300 தான். ஓகே, 1300 ஏக்கர் பரப்பளவில் அமைந்து உள்ளது. அங்கிருந்து பறப்பதற்கே விமானங்களை அங்கிருந்து பறப்பதற்கே விமானங்கள் பற்றாக்குறை இருக்கிறது. மேலும் ஒரு விமான நிலையம் பரந்தூரில் அமைக்கப்படுவது தேவையற்றது. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே மீனம்பாக்கம் 1300 ஏக்கரில் இருக்குது, அங்கேயே விமானங்கள் இல்லை. இப்படி இருக்கும்போது இன்னொரு விமான நிலையம் எதற்கு என்று தான் அவர் சொல்கிறார். அதுதான் சொல்ல வருகிறார். பரந்தூர் விமான நிலையம் ஏர்பூட்டி உழுதால்தான் யாரும் சாப்பிட முடியும். ஏர்போர்ட்டி விமான நிலையம் வந்தால் யாரும் சாப்பிட முடியாது. இயற்கை விளை நிலையங்களை அனைத்து அழித்து போகும். விளை நிலங்களை அழித்து பரந்தூரில் விமான நிலையத்தை அமைக்க கூடவே கூடாது, விடவே மாட்டோம். மக்களை அச்சுறுத்தி விமான நிலையத்திற்கு இடம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பரந்தூரில் விமான நிலையம் அமைந்தால் தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியாகத்தான் அது இருக்குமே தவிர ஏழைகளுக்கு அங்கு ஒன்றுமே இருக்காது. தவிர ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி என்று அதை சொல்லவும் முடியாது. அதிமுகவே காரணம். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான். அந்த திட்டத்தை திமுக தொடர்கிறது. காவல்துறை முதல் அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லை. குண்டர்கள் பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள். தலைவர்களுக்கே அச்சுறுத்தல் இருக்கும் சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிற போது சாதாரண மக்கள் எப்படி வாழ முடியும் என தெரியவில்லை. இவ்வாறு அவர் கூறினார். அப்புறம் இன்னொரு செய்திங்க. காஞ்சிபுரம் செப்டம்பர் 7 காஞ்சிபுரம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 2 பஸ்கள் மோதிய விபத்தில் 42 பேர் காயம். காஞ்சிபுரம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 2 பஸ்கள் மோதிய விபத்துக்கு 42 பேர் காயமானார்கள். பஸ்கள் விபத்து. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் மதர்சன் என்கின்ற தனியார் தொழிற்சாலைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி பணப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பணியாளர்களை ஏற்றுக்கொண்டு தனியார் தொழிற்சாலை பஸ் ஒன்று சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. காஞ்சிபுரம் அடுத்த சின்னையன் சத்திரம் திருவள்ளூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற நிலையில் முன்னால் சென்று கொண்டிருந்த தனியார் பயணிகள் பஸ்ஸை முந்தி செல்ல முயன்ற போது எதிர்பாராத விதமாக மோதி தனியார் தொழிற்சாலை பஸ் விபத்துக்கு உள்ளானது. 42 பேர் காயம். இந்த விபத்தில் 2 பஸ்களிலும் பயணம் செய்த 42 பேர் காயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற பொன்னேரி கரை காவல் நிலைய போலீசார் மற்றும் அப்பகுதி மக்கள் விபத்தில் காயம் அடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விபத்தில் காயமடைந்த அனைவரும் புற நோயாளிகளாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிச் சென்றனர். தனியார் தொழிற்சாலை பஸ் விபத்தில் சிக்கியது தொடர்பாக பொன்னேரிக்கரை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் பஸ்கள் மோதிய விபத்துக்கு உள்ளானதால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இன்னும் ஒரு 2 செய்தி இருக்குது, அதையும் பார்த்துடுவோம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி மூலம் இன்று நடக்கிறது. டிஎன்பிஎஸ்சி
மூலம் இன்று நடக்கிறது. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கு தேர்வு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 21,689 பேர் எழுதுகிறார்கள். செங்கல்பட்டு செப்டம்பர் 7 டிஎன்பிஎஸ்சி மூலம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு இன்று நடக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 21,689 பேர் எழுதுகிறார்கள். ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி தேர்வு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தால் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளான டிப்ளமோ ஐடிஐ தேர்வானது இன்று ஞாயிற்றுக்கிழமை 10 தேர்வு மையங்களில் நடைபெறுகிறது. இதில் 21,689 நபர்கள் தேர்வு எழுத உள்ளார்கள். மேற்படி தேர்வு எழுத வரும் தேர்வர்கள் காலை 8:30 மணி அளவில் தேர்வு கூட்டத்திற்கு அனுமதி சீட்டுடன் வருகை புரிய அறிவுறுத்தப்படுகிறார்கள். காலை 9 மணிக்கு பின்னர் வரும் தேர்வர்கள் எக்காரணம் கொண்டும் தேர்வு வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். விண்ணப்பதாரர்கள் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட தேர்வு கூட அனுமதி சீட்டுடன் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும். தவறினால் அவர்கள் தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பேருந்து வசதிகள் ஏற்பாடு. விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஆதார் அட்டை, கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம், நிரந்தர கணக்கு எண் உள்ள வாக்காளர் அடையாள அட்டையில் அசல் அல்லது ஒளி நகலை கொண்டு வர வேண்டும். தேர்வர்கள் தேர்வு கூட்டத்திற்கு உள்ளே செல்போன் மற்றும் மின்னணு கை கடிகாரம், ப்ளூடூத் போன்ற மின்னணு சாதனங்களை எடுத்து செல்ல அனுமதி இல்லை. தேர்வர்கள் எளிய அளவிலான கை கடிகாரங்களை பயன்படுத்தலாம். தேர்வர்கள் தேர்வு மையங்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து மற்றும் சென்னை மாநகர் போக்குவரத்து மூலம் சிறப்பு பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. ஓகே, அடுத்து மறுபடி கீழே ஒரு செய்திங்க. ஆமாம், கோர்ட்டில் ஆஜர்படுத்த அழைத்து சென்றபோது போலீஸாரை தாக்கிவிட்டு சங்கிலி திருடர்கள் 2 பேர் தப்பி ஓட்டம். ஓகே, சிதிஸ் இந்த ஃபோட்டோகிராஃபை பார்த்தீங்களா? தப்பி ஓட்டம் என்னன்னு பார்த்துடுவோமா? ஆமாம், செங்கல்பட்டுங்க செப்டம்பர் 7 கோர்ட்டில் ஆஜர்படுத்த அழைத்து சென்றபோது போலீஸாரை தாக்கிவிட்டு சங்கிலி திருடர்கள் 2 பேர் தப்பி ஓட்டம். ஆமாம், தங்க சங்கிலி பறிப்பு. ஓகேவா, என்னன்னு பார்ப்போம். மேற்கு வங்கம் மாநிலம் பெராக்கூர் காவல் ஆணையரகம் அலிசார் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தங்க சங்கிலி பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட திருட்டு கும்பலை போலீசார் தேடி வந்தனர். இவர்கள் அங்கிருந்து தப்பியந்து செங்கல்பட்டு மாவட்டம் பாலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஆப்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சேந்தமங்கலம் கிராமத்தில் உள்ள அடுக்குமாடி குழு இருப்பு தங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. செல்போன் டவரை வைத்து இந்த குடியிருப்புக்குள் புகுந்து 2 திருடர்களையும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 5 பேர் கொண்ட போலீசார் மட்டைக்கு பிடித்து கைது செய்தனர். தப்பி ஓட்டம். இதில் பிடிபட்ட மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த நேபால் தபதூர் வயது 25 மற்றும் சொகராய் 25 ஆக 2 குற்றவாளிகளையும் மேற்கு வங்க போலீசார் கைகளிலும் விலங்கிட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து சென்றனர். அங்கிருந்து அப்போது அவர்கள் 2 பேரும் மேற்கு வங்க போலீசாரை தாக்கிவிட்டு கை விலங்கோடு தப்பி ஓடிவிட்டனர். இது குறித்து மேற்கு வங்க போலீசார் அளித்த தகவல்களின் அடிப்படையில் செங்கல்பட்டு டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பித்து ஓடிய 2 திருடர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஓகே, அடுத்து ஒரு செய்திங்க. மோட்டார் சைக்கிளில் சென்றபோது விபத்து, சரக்கு வேன் மீது மோதல், 10ஆம் வகுப்பு மாணவன் பலி. கோபி. ஆமாம், அதோ பாருங்கள், இந்த பையன்
சின்ன பையன். ஓகே, சி வாங்க என்னென்னு பார்த்துடுவோம். ஓகேவா? செங்கல்பட்டு செப்டம்பர் 7. மோட்டார் சைக்கிளில் சென்றபோது சரக்கு வேன் மீது மோதிய விபத்தில் 10ஆம் வகுப்பு மாணவன் பரிதாபமாக பலியானார். மோட்டார் சைக்கிளில் பயணம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே அடுத்த திருப்போரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அனுமந்தபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் தனபால். இவர் அப்பகுதியில் 2 சக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகிறார். இவரது மகன் கோபி வயது 16. இவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று முன்தினம் காலை கோபி சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் டியூஷன் சென்டருக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றார். சரக்கு வேன் மீது மோதல். பின்னர் டியூஷன் முடித்து சிங்கப்பெருமாள் கோவிலில் அனுமந்தபுரம் சாலை ஆஞ்சூர் கூட்டிச்சாலை அருகில் அதிவேகமாக சென்றபோது தனது கட்டுப்பாட்டை இழந்த கோபி முன்னால் சென்ற சரக்கு வேன் மீது பலமாக மோதினார். இதில் பலத்த காயம் அடைந்த கோபியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று கோபி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக செங்கல்பட்டு தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் ஒரு சின்ன செய்திங்க. ஆலந்தூர். ஓகேங்களா? சிறுவர் சிறுமிகளுக்கு பாலியல் சீண்டல், மளிகை கடைக்காரர் கைது. பாருங்க, ரொம்ப சின்னதாக போட்டிருக்காங்க. ஆமாம், ரொம்ப பெருசாக போட்டிருக்கணும். ஆமாம், ஆனால் ரொம்ப சிறுசாக போட்டிருக்காங்க. சரி, என்னன்னு பார்த்துட்டு வாங்க. கடைசி செய்தி. ஓகேவா? ஆலந்தூர் செப்டம்பர் 7. சிறுவர் சிறுமிகளுக்கு பாலியல் சீண்டல், மளிகை கடைக்காரர் கைது. சென்னையை அடுத்த பெருங்குடியை சேர்ந்தவர் சரவண பாண்டியன், வயது 29. இவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் தொடர்ந்து பல நாட்களாக அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுவர் சிறுமிகளை சாக்லேட்டு தருவதாக கூறி கடைக்குள் அழைத்து சென்று பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இது குறித்து தரமணி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இதையடுத்து போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சரவண பாண்டியனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஓகே, இத்துடன் உங்களுக்கு நகரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் முடிவடைந்தது. அடுத்த செய்திகள் பார்ப்போம்.